எல்லாம் வந்தாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும். அங்க நின்று எடுத்தா கரெக்டா இருக்கும். நீ ஏதோ எடுக்கணும். நைட்டு நல்லா கூட்டமா இருக்கும். நிறைய பேர் இங்கேயே படுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். காலையில் எழுந்துச்சு அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வீட்டை பார்த்து போயிடும். ஆமாம், இப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்குது. காலையில் எப்படி இருக்கோ தெரியல. திருப்பதி மாதிரியே இருக்குல்ல இப்போ இங்கே வந்து இருக்குல்ல. இப்போ அவனுக்கு 2வது மூட்டை போடும்போது வந்தது. அதுவும் சாமியை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கும். இப்போம்லாம் இது மாதிரி தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இந்த வழியாக தான் அப்படியே போய் கீழே இறங்கி எப்படி உள்ளே போகணும். நீங்கள் வரும்போதே எப்படி தான் இருந்ததோ அப்படி தான் இருந்தீங்களோ மாலை போட்டு வரும்போது? அப்போ அதுக்கப்புறம் தான் கட்டினாங்களோ? அதுக்கப்புறம் தான் இந்த வழி விட்டாங்களோ? நல்லா இருக்குல்ல. விவரம் தெரிஞ்சு இன்றைக்கி தான் யாத்ரிக் கடலுக்கே வாரோம். என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இல்லை, திருச்செந்தூர் கடலுக்கு. திருச்செந்தூருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கடலுக்கு இங்கே போயிட்டு காலே வைக்க மாட்டாங்க. இங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக இங்கே போயிட்டு இருந்தோம். சைடில் எப்படி கிடந்த பாறைகளை எப்படி ஆக்கிட்டாங்க. ஃபுல்லாக கல்லுலாம் போட்டு பாறை தான். முன்னாடி எப்படி கிடந்தது கல்லுக்கெல்லாம். ஆமாம், இங்கே வர வந்து சமாதானமாக ஆக்கியிருக்காங்க. கல் தான் ஃபுல்லாக அப்படி ஆக்கியிருக்காங்க. யாத்விக், யாத்விக், என்ன கிட்டுது? அது தள்ளி போய் உட்கார்ச்சி. ஏப்பா லை போட்டோ எடுக்காத. எட்டி செஞ்சு இடம் பாரு. இங்கே வந்து வீடு கட்டி என்ன கட்டியிருக்கான்னு என்ன பூ என்ன கட்டியிருக்கானே தெரியல. வேணாது ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கான். அதோ செய்யணுங்கிற பேரில். சரி சொல்லி இது நாங்கள் கட்டினது. யாழ்னி கட்டிட்டியா? இது யாழ்னி கட்டினது. கட்டினது.
நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி கட்டுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்காவில் காமிச்சிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் திருச்செந்தூர் வந்தால் இது மாதிரி வீடு கட்டி விளையாடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் கட்டின வீடு. சரி. இதில் யார் கட்டினது நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்களாப்பா. உங்களுக்கு ஒன்றுமே காணும். இங்கே கட்டி களைச்சி முடிச்சாச்சு. இது அமைத்து கட்டினது. நாளைக்கு எப்படி கூட்டம் இருக்க போதோ தெரியல. என்றும் இறைப்பணியே. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மணி இப்போ 11 மணி ஆகுது. What is that? திருநார் கொடுக்க சரி, அவ்வளோதான். மணி 11 ஆயிட்டு. ரூம் கிளம்பிட்டோம். காலையில் 4 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியல. இப்போவே லேட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. சரி, ஓகே. வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகிற வீடியோ வரும். அது எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.